Hi friends, good morning. 9:58 AM. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு டேட்டு 14. நாளைக்கு சனிக்கிழமை, சாட்டர்டே. அடுத்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. பரிசுத்தமாக ஆசரிக்கணும். பூமியில் இருக்க அத்தனை பேரும் ஆசரிக்கணும். பூமியில் இருக்க அத்தனை பேரும் வேலையை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுக்கணும். பரிசுத்த தேவனை ஆராதிக்கணும், வர்ஷிப் பண்ணணும், வேத வசனத்தை தியானிக்கணும். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய விஷயம். பூமியில் வாழ்கிற அனைத்து ஹியூமன்ஸ், மனிதர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. எனக்கு நீ காலையில் ஒரு கொத்து திராட்சை, நல்லா பெரிய திராட்சை ஃபுட் எனக்கு கொடுத்தாரு கடவுள், நன்றி. அதாவது நேற்று வாங்கினேன், இன்றைக்கி காலையில் சாப்பிட கிருபை கொடுத்தார். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நேற்று தினத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா டாப் 4லேருந்து டியூட்டியை போடலை. ஒரு 5 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். போடாதனால ஜொமேட்டோவில் போயிட்டு டியூட்டியை முடிச்சுட்டு திருப்பி வரும்போது திராட்சை, சாத்துக்குடி, ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் ஃபுல்லாக மாவு தான் போட்டு வச்சுருந்தானுங்க. ஒரு பீஃபோடைய பீஸும் இல்லை. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கடையை இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு கடையில் வாங்கினோம். அதனால் அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன். அண்ட் forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தேவனின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. நேற்று எந்த ஒரு சோதனையிலையும் என்னை உட்படாமல் எல்லாத்துலேயும் என்னை பாதுகாத்து வழி நடத்தின தேவன். வீடு திரும்பி வீட்டுக்கு தூங்கி காலையில் எழுந்திரிச்சு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு வேதத்தை படிச்சுட்ருக்கேன். And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and glory forever. Amen. இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டியது 1 Chronicles 2nd chapter 1 to 55 verse 1லேருந்து 1 வசனம் முதல் 55 வசனம் வரை. இப்போ நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது தான் முக்கியமான வசனம். ஏன்னா இதுலேருந்து தான் கடவுள் யூத வம்சத்தையும் இஸ்ரேல் வம்சத்தையும், யூதர்கள் இஸ்ரேலியர்கள் இவங்க இதுலேருந்து தான் வராங்க. அதில் யூத வம்சத்தை தாவீதோடு இதை வச்சு ஆள்றாரு. மீதி 10 இதை சாலமோனுடைய எதிர்க்கப்பட்டு ஒருத்தன் தப்பி ஓடிய எகிப்தில் போய் தஞ்சம் பூந்து திருப்பி எகிப்துலேருந்து இஸ்ரேலில் 10 கோத்திரத்தை ஆள்வேன்னு தீர்க்கதரிசி மூலயமா சொல்லப்பட்ட ஒருத்தரால் ஆளப்பட்டதான் இஸ்ரேல். ஓகேங்களா? இனி நம்ம படிக்க போகிறோம் இதெல்லாம். இஸ்ரவேலின் குமாரர்கள். இஸ்ரவேலுன்ற ஒரு பேர் யாக்கோபு, ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இந்த யூதான்றவர் தான் எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டானு தெரிஞ்சதில்ல. யோசேப்பை குழியில் போட்டவனையும் அவரை குழியில் போட்டுட்டு அவனை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இவர் காட்டின அந்த இதனால தான்
அந்த யோசேப்புன்ற ஒரு எகிப்தில் வந்து பெரிய ராஜாவாவார். அதனால் இந்த யூதா வந்து இரக்கம் காட்டுறவர்ன்றனால அந்த யூதா வம்சத்தை வந்து தனியாக தாவீதோட குடும்பத்தார்கள் வந்து ஆளுவாங்க. இசகார் செபுலோன். Those are the sons of the Israel: Reuben, Simeon, Levi, and Judah, Issachar and Zebulun. வசனம் 2. தான் யோசேப்பு, பெஞ்சமின், நப்தலி, காத், ஆசர் என்பவர்கள். டான், யோசேப் and பெஞ்சமின் and நப்தலி and காட் and அசர். இந்த யோசேப் என்றவர் தான் ஈஜிப்தில் கிங் ஆகுறாரு, ராஜாவுக்கு அடுத்தபடியாக. அவரோட தம்பி பெஞ்சமின். அதே மாதிரி சாலமோனோட இதில் வந்து பெஞ்சமின்றவர் தான் தாவீதுக்கு அடுத்தபடியாக நல்லா ஆள்வார். ஆனால் கடவுள்கிட்ட திருப்பியும் அந்த அந்த ரெண்டு யூத தேசத்தையும் இஸ்ரேல் தேசத்தையும் அழிச்சிருவேன்றதை அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் கடவுளுக்கு இன்பமானதை செய்தவர்கள் பெஞ்சமின்ற ஒரு ராஜா. ஓகேங்களா? டான், ஜோசப் அண்ட் பெஞ்சமின், நப்தலி அண்ட் காத் அண்ட் அசர். வசனம் 3. யூதியாவின் குமாரர்கள் ஏர், ஓன், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர்கள் சூவானின் மகனான கானான் ஸ்திரீகளிடத்திலேயே அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதியாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். இங்கேயே சொல்லிட்டார். The sons of the Judah, Er and Omer and Selah, which there were and born, and Shuim of the daughters of the Sia, these Canaanians, and Er and the firstborn of the Judah was, and he was in this Shagar of the Lord, and he slaved him. கடவுளே அவர் கொள்றாரு, அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கான் போல. வசனம் 4. அவன் மருமகனாகிய தமர் அவனுக்கு பெராசையும் சேராவையும் பெற்றாள். யூதியாவின் குமாரர்கள் எல்லோரும் 5 பேர். And Tamar his daughters in the laws bear him and Perez and Izar, all the sons of the Judah were and 5. வசனம் 5. பெராசின் குமாரர் எஸ்ரோன், அடுமூல் என்பவர்கள். The sons of the Perez, எஸ்ரோன் and அடுமூல். வசனம் 6. எஸ்ரோவின் குமாரர்கள் எல்ரோம், சிமீர், ஏத்தான், ஏமன், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். And the sons of the Zerah, Zemer and Ethan and Aman and Kol and Tara, 5 of them in Sahal. வசனம் 7. சாபாத்தினுடன் விஷயத்திலேயே துரோகம் பண்ணி இஸ்ரவேலையே கலங்க பண்ணின அகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். And the sons of the Karmi and Asa, the troublers of the Israel, who transgress in the things of the Azurites. வசனம் 8. ஏதேன் குமாரர்கள் அசிரியா முதலானவர்கள். And the sons of the Aaron, அசிரியா. வசனம் 9. இஸ்ரேலுக்கும் பிறந்த குமாரர்கள் பெயர், மோயல், ராம், கோல்பா என்பவர்கள். The sons of also of the Israel that were born unto the Jeremiah, and Ram and Kolboy. வசனம் 10. ராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் யூதா புத்திரர்களில் பிரபுவாகிய நாகாசேனை பெற்றான். And Ram began and Aminadab, and Aminadab began Nagasan, prince of these children of the Judah. வசனம் 11. நாகாசான் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான், யூத வம்சம். And Nagasan began Salma,
அண்ட் சல்மோன் பெகேட் அண்ட் போவாஸ் உபதேயாவை பெற்றான். உபதேயா ஈசாவை பெற்றான். இதிலிருந்து தான் தாவீது வரார். யூத வம்சம் தான் தாவீத். அண்ட் போவாஸ் பெகேட் அண்ட் ஒபதேயா அண்ட் பெகேட் த ஜூஸ். வசனம் 13. ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாவையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் and Jo's begat and she the firstborn and Eliba and Abinadab the second and Simeon the third. வசனம் 14. நதனியேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதயா என்னும் ஐந்தாம் குமாரனையும் நடனியன் is fourth and ரடனியா the fifth. வசனம் 15. ஒத்சயம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவீது என்னும் எட்டாம் குமாரனையும். தாவீது தான் கடவுளுக்கு இன்பமாக ஒரு வாழ்ந்தான். அது குமாரனையும் பெற்றான். ஓசம் தி சிக்ஸ்த் and David is seventh. ஆனால் இங்கே எட்டாம்னு போட்டிருக்கு. ஓதிஸ் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவீது என்னும் எட்டாம். 8 போட்டிருக்கு, ஆனால் அவர் 7, இங்கே 7ன்னு காட்டுது இங்கிலீஷில். 7th. வசனம் 16. அவர்கள் சகோதரர்கள் சேருவார் அபிகால் என்பவர்கள் சுருவேல் குமாரர்கள் அபிசாய் யோவாப் அசகேல் என்னும் மூவர். whose ancestors were and Azariah and Abigail and the sons of the Zuriah and Abi and Jobab and Azagel 3. வசனம் 17. அபிகால் அமாசாவை பெற்றான். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலனாகிய பெத்தேர் என்பவன். and Abigail bare Amasa and the fathers of this Amasa was and Zeter this Ismaelite. வசனம் 18. இஸ்ரோனின் குமாரர்கள் காலோப் திரியாத் என்னப்பட்ட தன் பெண் ஜாதியாகிய அசுபாலை பெற்று குமாரர்கள் ஏசர் சேபாப் அர்த்தேன் என்பவர்கள். and Kala the sons of Azara begat and children of the Ezeba his own wife and Jeruah. Aaron's sons Aaron these Jeruah and Sebab and Ardonan. வசனம் 19. அசூல் என்று போன பின் காலோப் இப்ராத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஊராப்பை பெற்றாள். and Renin Uzab and Varsande Kala Chik and Shudim and Iprat with and bear him and Ur. வசனம் 20. ஊரியாவை பெற்றான். ஊரியா செபோலோயேல் பெற்றான். and Ur and begat Uriah and Uriah begat செபோலியா. வசனம் 21. பிற்பாடு எஸ்ரேன் 60 வயதான பொழுது கீலியாத்தின் தகப்பனாகிய மக்கீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். அவள் அவனுக்கு சொகுபை பெற்றாள். and afterward and the Azura went into the daughters of the Masura, the fathers of the Gilead, whom he and married when he was and Tascros years and old, and she bore him and Shagab. வசனம் 22. சகோப் எவரை பெற்றான். இவனுக்கு கீலியாத் தேசத்திலே 23 ஊர்கள் இருந்தது. and Shagab became whose and had 320 cities in the lands of the Gilead. வசனம் 23. கோசூரையும் அர்மோயையும் எவீரின் கிராமங்களையும் கோணத்தின் உள்ள கிராமங்களாகிய 60
ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். அவர்கள் எல்லோரும் கீலியாத்தின் தகப்பனாகிய மக்கீரின் குமாரர்கள். And he took and Gazer and Aram, and with these towns of the Jair, from them and within Canta, and the towns thereof, even their scrolls and cities, all those and Belon gate, to the sons of Machir, the fathers of Gilan. வசனம் 24. காலேபின் ஊரானான இப்ரேத்திலே இஸ்ரேல் இறந்து போனான். இஸ்ரேலின் பெண் ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தொக்கோவாழிவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். And after that in Azuran was and dead in this Caliberet, and Abia Azuran's wife bear him and Azar, these fathers of Tukka. வசனம் 25. இஸ்ரேலுக்கு முதற் பிறந்த பேர்மேலின் குமாரர்கள் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரோன், ஒத்சேம் ஆகிய என்பவர்களுமே. And the sons of the Zerumol, this firstborn, and of the Azra were the Ram, this firstborn, and born and Oran, the Azam, and Azia. வசனம் 26. அத்தராள் என்னும் பொருளுள்ள வேறொரு மனைவியும் இவர் மேயோளுக்கு இருந்தாள். இவள் ஓனோமின் தாய். And Azra Jerma had an also Nathar, a wife, and whose name was an Atara. She was and mothers of this Ono. வசனம் 27. ஊர் மேலேக்கு முதற் பிறந்த ரௌமின் குமாரர்கள் மிஸ் யாமின், எக்கோர் என்பவர்கள். And the sons of Ramins, the firstborn of the Jergame, Varan, Mizma, and Jimmy, Hanan, Ikar. வசனம் 28. ஓனோமின் குமாரர்கள் சமா, யாதா என்பவர்கள். சமாயின் குமாரர்கள் நாதாப், அபிசூர் என்பவர்கள். And the sons of the Onom were and Samai, and Jida. And the sons of the Simi, Nada, and Abizar. வசனம் 29. அபிசோருடைய மனைவியின் பெயர் அபியேல். அவனுக்கு அக்பானையும் மேலியாவதையும் பெற்றாள். And the name of the wife of the Abizar was an Abia, and she bare him in Abina, and the Mere. வசனம் 30. நாதாப்பின் குமாரர்கள் சேலோத், அபிஏம் என்பவர்கள். சேலோத் புத்திரரெல்லாம் மரித்தான். And the sons of the Noda, Sel, and the Apan, but and Sel, they without children. அதையும் சொல்கிறார், ஒருத்தர் குழந்தையே இல்லை, அப்படி இறந்துருக்கார் அப்படின்னு. வசனம் 31. அபிஹேமின் குமாரர்கள் ஈசி முதலானவர்கள். ஈசியின் குமாரர்கள் சேசேன் முதலானவர்கள். சேசேன் குமாரத்தி அக்லாய். And the sons of the Abi, Eze, and the sons of the Eze, Ezen, and the children of the Ezen, Hakalai. வசனம் 32. சிமியின் சகோதரனாகிய யாதாமின் குமாரர்கள் யாதேர், யோனத்தான் என்பவர்கள். யோத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். And the sons of the Judah of the brethren of the Simi, and Zeter, and Jonathan, and the Zeter died without and children. திருப்பி இன்னொருத்தருக்கும் குழந்தை இல்லைன்றாங்க. வசனம் 33. யோனத்தானின் குமாரர்கள் பேலாத், சாசா என்பவர்கள். இவர்கள் பேர் மோலின் புத்திரர்கள். And the sons of the Jonathan
Polat and others, those were the sons of the Jermala. வசனம் 34. சோனோக்கும் குமாரத்திகளே என்று குமாரர்கள் இல்லை. சோனோக்குக்கு யாராக என்னும் பொருளுள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். Now the Asa had an sons of the but and daughters, and Sezon had and the servants of the Egyptians, whose names was and Jerah. வசனம் 35. சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யார்காவுக்கும் கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தியாவை பெற்றாள். And Sezon gave his and daughters to the Jerah, his servants to the wife, and she and bare him an Attiya. வசனம் 36. அத்தியாவி நாதானை பெற்றான். நாதான் சபாதை பெற்றான். And Atiyai begat Nathan, and Nathan begat Zabad. வசனம் 37. சாபாத் எல்லோரையும் பெற்றான். எப்லாவை பெற்றான். எப்லால் ஒபதையை பெற்றான். And Asbad begat Eplal, and Eplal begat Obad. வசனம் 38. ஓபோத் யோகுவை பெற்றான். யோகு அசேரியாவை பெற்றான். And ஓபோ begat ஜோரோ, and ஜோரோ begat அசேரியா. வசனம் 39. அசேரியா எல்லாத்சாவை பெற்றான். எல்லாத்சா செலவை பெற்றான். And Azariah begat Elasa, and Elasa begat Ilasa. வசனம் 40. இல்லேசா இஸ்மாவை பெற்றான். இஸ்மாய் சில்லாமை பெற்றான். And Ilasa begat Ismail, and Ismail begat சில்லும். வசனம் 41. சில்லும் எக்கீமியாவை பெற்றான். எக்கீமியா எலிசாபை பெற்றான். And சில்லும் begat ஜிக்கீமியா, and ஜிக்கீமியா begat எலிசாமா. வசனம் 42. பெயர் சேமாலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர்கள் சிப்பின் தகப்பனாகிய மோசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெசூரிவின் குமாரனுமே. And now the sons of the Caleb, the brothers of the Jerumo, were and Moza, this and brethren, this firstborn, which was and his father's and Ziba. And the sons of the Mozra, the fathers of the Ebron. வசனம் 43. எப்ரானின் குமாரர்கள் கோரோகும் தப்புவா ரொகோம் செம்மா என்பவர்கள். And the sons of the Zobar, the Korah, and the Tapua, and Rekom, and the Sema. வசனம் 44. சேமா யோரோகோமின் தகப்பனாகிய ரொகோமை பெற்றான். ரொகோம் சம்மாவை பெற்றான். And the Samma begat Roma, and the fathers of the Jorga, and Jorgam begat Simmai. வசனம் 45. சிம்மாயின் குமாரர்கள் மகோனின் புத்சூரின் தகப்பன். And the sons of the Simmai was and Maho, and Maho was and father of Bitsa. வசனம் 46. காலேபின் மறுமனை ஆட்டியாகிய இப்பாள் ஆரோனையும் மோசாவையும் கோசாவையும் பெற்றாள். ஆரோன் கோசாவை பெற்றான். And Ebza, Caleb, and Consobi, Beran, Aaron, and Mosa, and Gaza, and Aaron, and begat Gaza. வசனம் 47. யாதாப்பின் குமாரர்கள் ரோகோவின் யாதாம் சேகாம் லோத் எப்தா சாகாப் என்பவர்கள். And the sons of the Jorda, and Regan, the Jotham, and Gazan, and Pil, and Eppa, and Sippa. வசனம் 48. காலாபின் மறுமனையாட்டியாகிய மாக்காள் சே பேரையும் திர்கானாவையும் பெற்றாள். And
Masa and Kalasa Kansibini, Buran Sibir and Terry அசனாபத்தி 9 அவள் மம்தானிவின் தகப்பனாகிய காசாவையும் மக்கோனியாவுக்கும் கீபியாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். கோலோவின் குமாரத்தி அக்சாள் என்பவள் Seber and also and Seba, the fathers of the Medana and Sevar, and the fathers of the Makubana, and the fathers of the Kiba, and the daughters of the Kaleba, Vasan Asacha. வசனம் 50. இப்ராத்தினிடத்திலே முதற் பிறந்த ஊரினுடைய குமாரத் நாகிய காலபின் குமாரர்கள் கிரியாத் தேரிமின் மூப்பனான சேபாலும். Those were the sons of this Caleb, the sons of the Ur, the firstborn of the Epiriata, the Sebal, the fathers of the Kejeret Strijeram. வசனம் 51. பெத்லகேமின் மூப்பனான சல்மாவும் பெத்தேரின் மூப்பனான அரோப்புமே and Salma, the fathers of the Bethlehem, Ibrah, the fathers of the Beth-Gadar. வசனம் 52. கிரியத்தீரின் மூப்பனான சேபாலின் குமாரர்கள் அரோவா, அசியாமும் மோனோகோத் என்பவர்கள். And Sebal, the fathers of the Sisgrotajem, had sons of heirs, and all of these and maturely. வசனம் 53. கிரியாத்திமிலிருந்து வம்சங்கள் இத்திரியரும் பூகேரும் சமாத்தியரும் மிஸ்ரோவியரும் இவர்களிடத்தில் சேராதீரும் இஸ்ரோவேலிரும் பிறந்தார்கள். And the females of the Kejerusalem, the Idristi, and the Putrists, and the Sumistress, and the Mysteries, have them in common, Ezrits, and the Estremists. வசனம் 54. சல்மோவின் சந்ததிகள் பெத்லகேமியரும் நித்தியதோப்பாரியரும் பெத்தோபாவேரும் என்னும் அதரத் ஊராரும் மனோத்தரரும் சிராவிலரும் பாதி ஜனங்களுமே. The sons of the Solomon and Bethlehem, and these and Neta, Itias, and Atra, the house of the Jabab, the half of these and Matrinians and Jerids. வசனம் 55. யாபோசில் குடியிருந்த கணக்குக்காரரின் வம்சங்கள் பிரதித்தியாரும் சிமித்தியரும் சுக்கோத்தியருமே. ரோகோப் வீட்டாரின் தகப்பனாகிய அமோத்தியரின் சந்ததியாரான சோனகியர்கள் இவர்கள். And the family of the Siscorabis, which is Devold, and Jober, these Titrians, these Cemetrians, and Suscatians, those are the Scatians, and his comer of the Amatians, these fathers of the house of the Rochab. எவ்வளோ வம்சம் எப்படி அவங்களோட நேம் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் Chronicles 3 படிக்கணும். ஓகே, பாய்.